தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 32ஆம் நாள் 16/7/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பாரம்பரிய தெய்வங்களையும் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த சுபகாரியங்களை ஆரம்பிப்பதற்கு சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு வீட்டிலே கிரகப்பிரவேசம் திருமணம் போன்றவை செய்வதற்கு சிறந்த நாள் இந்த புதன்கிழமை. வாரங்களுக்குள்ளே அற்புதமான நாள், அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. இந்த புதன்கிழமையிலே நாம் இவ்வாறு இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து இறை பிரார்த்தனை செய்வதோடு நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். நாம் இந்த நாகரிக உடைகளோடு கோட் ஷூட் போட்டெல்லாம் கோவிலுக்கு போகக்கூடாது. ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். நாம் பொதுவாக ஒரு அலுவலகத்துக்கு செல்லுகின்ற பொழுது அதற்கு என்ற ஒரு சீருடை, ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது அதற்கென்ற ஒரு சீருடை யூனிஃபார்ம். ஒரு பாடசாலைக்குரிய சீருடையோடு இன்னொரு பாடசாலைக்கு கூட போக முடியாது. எனவே ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது கலாச்சார உடை, ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும், தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும், இளம்பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நம்முடைய கலாச்சார உடைகளோடு நாம் செல்லுகின்ற பொழுதுதான் அடுத்த சந்ததிக்கும் நாம் கோவிலுக்கு போவதாக இருந்தால் இப்படித்தான் போக வேண்டும் என்று அவர்களாகவே உணரக்கூடிய வகையிலே பெரியவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் நாகரிக உடைகளோடு தலைவிரி கோலத்தோடு இந்த கோவிலுக்கு உற்சவங்களுக்கு செல்வதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது ஒரு நாகரிகமாகிவிட்டது. தலைவிரி கோலத்தோடு கோயிலுக்கு போகவே கூடாது. எத்தனை முறை போய் கோயிலில் கும்பிட்டாலும் ஒரு பலன் கிடைக்காது. தலைவிரி கோலம் என்பது அபசகுனத்தை குறிக்கக்கூடியது. தலைவிரி கோலத்தோடு நிற்கக்கூடாது. வீட்டிலே கூட தலைவிரி கோலத்தோடு இருக்கக்கூடாது. இந்த தலைவிரி கோலம் அபசகுனத்தை குறிக்கும், அது துக்கத்தை குறிக்கக்கூடியது. எனவே மங்களமாக ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது தலைவாரி பூச்சூடி செல்லுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை நாம் பாதுகாத்தால்தான் எதிர்கால சந்ததி அதனை நடைமுறையிலே கடைப்பிடிப்பார்கள். எனவே எதிர்கால சந்ததிக்கும் எடுத்து கூறுகின்ற வகையிலே சமய கலாச்சார இந்த பண்பாட்டு உடைகளோடு நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செல்லுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இன்றோடு இந்த ஆனி மாதம் நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் ஆடி மாத பிறப்பு. இந்த உத்தராயணம் முடிந்து தட்சணாயனம் ஆரம்பமாகிறது. இந்த ஆடி மாதத்திலே ஆடிக்கூழ் என்று நாளைய தினம் இந்த ஆடிப்பிறப்பிலே ஆடிக்கூழ் காட்சி கொள்வார்கள். அவ்வாறு பல்வேறு ஆலயங்களிலும் அம்பாள் ஆலயங்களிலே இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகள் உற்சவங்கள் விழாக்கள் நடைபெற இருக்கின்றன. அவ்வாறு அவற்றில் நாம் கலந்து கொள்வதோடு இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம்.
சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். அந்த காலத்திலே நான் சுற்றிலும் வெட்டி உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி நான் இந்த அத்தி மரத்திற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று கேட்கின்றார். இந்த உவமையில் இருந்து இயேசு எமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்னவென்றால், இறைவன் எப்பொழுதும் கருணை காட்டுகின்றவர், தண்டிப்பதற்கு காலம் தாழ்த்துகின்றவர். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் என்று எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நல்லவர்களாக மனம் மாறி வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய பொறுமை மிகவும் சிறப்பானது. வியத்தக முறையிலே இறைவன் காலம் தாழ்த்தி பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக பொறுமையோடு இருப்பது மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களையும் கொடுத்து வருகின்றவர். இந்த உண்மையை இயேசு இந்த அழகான உவமையிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். எங்களுடைய மனித வாழ்வில் நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் எதிர்பார்ப்பது இடம் பெறவில்லை என்றால் உடனடியாக கோபம் கொள்ளுகின்றோம். உடனடியாக நாங்கள் எங்களுடைய கோபம் பொங்கி எழுகின்றது. அழித்து ஒழிக்க வேண்டும் என்றும், ஒரு முறையிலே இந்த உறவுகளை எல்லாம் துண்டித்து விட வேண்டும், இவ்வாறு நாங்கள் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டவர்களாக பல தீர்மானங்களை எடுக்கின்றோம். பெரும்பாலான இந்த தீர்மானங்கள் எல்லாம் பின்பு வருத்தத்தக்கதாக நாங்கள் பிழை செய்துவிட்டோம், நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம், கோபத்திலே செய்துவிட்டேன், சொல்லிவிட்டேன் என்று நாங்கள் எங்களை நொந்து கொள்கின்றோம். இந்த இறைவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம், பரிவு, அதிலே ஒரு அங்கமாக பொறுமையை கடைப்பிடிக்கின்ற இறைவன், காலம் தாழ்த்துகின்ற இறைவன், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதனாலே நல்ல விளைவுகளை, மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற இறைவன். எங்களுடைய சாதாரண நடைமுறைகளிலே நாங்கள் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உடன் பிறப்புகள் என்ற எங்களுடைய இந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த கடவுளினுடைய பொறுமையை கண்டு பாவிக்கின்றோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், இன்னும் ஒரு வருடத்தை கொடுப்போம், இன்னும் சில காலங்களை தாழ்த்துவோம். அப்பொழுது நல்ல விளைவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் ஒருவர் மற்றவரோடு நடந்து கொள்கின்ற பொழுது, மற்றவர்களோடு நாங்கள் உறவாடுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது, சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கின்ற பொழுது எப்பொழுதும் பொறுமையை கடைப்பிடிக்கின்றவர்களாக, அதிலும் எங்களுடைய பேச்சில் நாங்கள் சொல்லுவது ஒரு நாளிலேயே பல வருடங்களாக கட்டி எழுப்பப்பட்ட உறவு துண்டிக்கப்படலாம். அந்த பொறுமையை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள், ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள், இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒருபொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு
அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள். மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள். மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள். தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனைவி மக்களை கவனிக்க வேண்டும். அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும். அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரிமிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.